ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கம்பெனிக்கு மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பாப்போமா? கிளி போட்ட சாம்பார் வைக்கலான்னு இருக்குது. ஒரு சாதத்தை வச்சுப்போம். தண்ணி ஓரளவுக்கு கரெக்டா இருக்குதான்னு தெரியல. எங்க அம்மா வந்து இதை வலிய வைக்க சொன்னாங்க. தோரம்பருப்பு ஊற வச்சிட்டேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போதும் கிளி போட்ட சாம்பார். கிளி போட்ட சாம்பார் வைக்கிறது தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு இருந்தா போதும், 4-5. பருப்பு வந்து குக்கர்ல வச்சுக்கணும். தக்காளி வந்து ஒரு பெருசா இருந்து ஒரு தக்காளி இருக்கும். ஒரு தக்காளி தெருல மறந்து போச்சு. எவ்வளவு சொன்னாங்க எங்க அம்மா? இதை சொன்னாங்களே, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 2, இதெல்லாம் நறுக்கணும். நம்ம கிட்ட சாப்பர் இருக்குது. ஒரு வாட்டி அறிய ஊதுக்கு கண்ணுக்கு தண்ணி தாரையா ஊதுக்கு வெங்காயம் பூண்டு வச்சுக்கோ. இந்த பூண்டு வேற மக்கி போச்சு நினைக்கிறேன். ஒரே ஈரமா இருக்குது. இந்த ரூமே ஜில்லு இருக்குது. ஒரு 7-8 பல்லு பூண்டு வந்து நம்ம பயிர்ல வந்து சேர்த்துக்கணும். கிளிப்பட்ட சாம்பாருக்கு குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். மிளகாத்தூள் போடணும். கிளிப்பட்ட சாம்பாருக்கு 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் போடணுமான்னு தெரியல. கிளிப்பட்ட சாம்பாருக்கு அங்க வேற சாப்பாடு பொங்கி வந்து நம்ம கிட்ட சாப்பாடு மிஷின் இருக்குது. வெங்காயம் எல்லாம் இப்ப இதுல போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் முளைஞ்சே வருது. என்னன்னு தெரியல. ரூம் ரொம்ப கூலிங்கா இருக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்க அம்மா போடுவாங்க நினைக்கிறேன். இவ்வளவு போதுமா? வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம். இந்த மிஷின்ல போட்டு அடி அடிச்சிட வேண்டியது. வெங்காயத்துக்கு நடுவுல ஒரு மாதிரி கருப்பா இருக்குது. போடலாமான்னு தெரியல. ஒரு பெரிய தக்காளி இதை மூடிட்டு போட்டு சுத்த வேண்டியது. அரைஞ்சிட்டு இருக்கும். சாதம் நல்லா வெந்திருக்கு. வச்சுக்கலாம். எனக்கு சாதம் வடிக்க கத்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். முதல்ல லைட்டா எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா. சிம்ல வச்சுக்கணும். அதே மாட்டேங்குது. இதை ஒட்டி ஒரு 3 விசில் வாட்டணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் ஒரு வாட்டி விசில தூக்கணும். இது தானா விசில் தூக்காதீங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிப்போம். வேற என்ன பண்ணுவாங்க கிளி போட்ட சாம்பாருக்கு? வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கட்டில தாளிப்பாங்களான்னு தெரியல. புளி வந்து கடைசியா போடணுமா. ஒரு 1 ரூபாய் சைஸ்ல இருக்கிற உருண்டை மாரி எடுத்து அதை வந்து கட்டிக்கணுமா. நல்லா கட்டியா போடணுமா. ஏன்னா இந்த சாம்பார் வந்து கெடாம இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கிறதுக்கு இந்த புளி ஊத்தணுமா. வீட்டுல சொன்னாங்க சாம்பார்ல ஒர்க் பண்றாங்க. குக்கர் வந்து நல்லா பிரஷர்ல இருக்குது. நான் ஓபன் பண்ணேன். ஒரு டமால்னு வெடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. உப்பு வந்து தேவையான அளவு. சாப்பாடு அற்புதமாக வந்து விட்டது. கிளிப்பட்ட சாம்பார் ரெடி. அந்த வாசனை வருது. வீட்டுல செய்யற வாசனை வருது. கிளிப்பட்ட சாம்பார். ஆனா உப்புலாம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுக்கிறேன். சுட சாதம், கிளிப்பட்ட சாம்பார், தொட்டுக்க வந்து ஊறுகாய். பேச்சுலர் கிச்சனுக்கான சமையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.